இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. தோல் சீவிக்கலாம் முதல்ல. இப்போ எல்லாம் தோல் எடுத்தாச்சுங்க. இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீளமாக வெட்டிக்கலாங்க. வெட்டி 2 தடவை கழுவணும் எல்லாத்தையும். பாருங்கள், இப்படி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இதை நறுக்கி நல்லா 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியில் ஒரு 10 நிமிஷம் போடுவோம். இதில் இருக்க தண்ணி எல்லாம் ஆறட்டு. சரி, 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் வச்சுட்டேன். ஒன்று போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. காஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல செவக்க வறுத்து எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. நிறையவும் போடக்கூடாதுங்க. நிறைய போட்டோம்னா உருளைக்கிழங்கு வெந்துருங்க. இப்படி லைட்டாக செவந்து இருந்தால் போதுங்க. நுரை அடங்குனதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வறுத்து எடுத்துட்டோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள், அருமையான சிப்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.